Alhamdulillah alamin. Allahumma salli ala Muhammad. Subhanaka lana ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Assalamu alaikum வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானும் ஆரோக்கியம் என்ற ஒரு விடயத்தில் ஒரு முன்னோட்டத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு இபாதத்துக்கும் இரண்டு அடைவுகள் இருக்கின்றன. ஒன்று இந்த உலகத்தோடு அதனூடாக பெற வேண்டிய சில நன்மைகள் அடைவுகள், அது அல்லாமல் மறுமையில் நாங்கள் பெற வேண்டிய சில நன்மைகள் அடைவுகள் என்று இருக்கும். ஆகவே இந்த ரமலானை பொறுத்தவரையில் நாங்கள் அதில் ஒரு சில விடயங்களை அல்லது இஸ்லாத்திட பார்வையில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது உண்மையிலே ஒரு விஷயம்தான், எந்த ஒன்றையுமே திட்டமிடலினூடாகத்தான் அதில் முழுமையான பயனை அடைய முடியலாம் என்ற அந்த அடிப்படையில் ரமலானை திட்டமிடுறதில் நிறைய பகுதிகள் இருக்கும். உதாரணமாக ஒரு குடும்பமாக இருக்கிற நேரம் குடும்பத்து ஊடாக திட்டமிடப்பட வேண்டியது, அது அல்லாமல் தனி மனித திட்டமிடல் இபாதத்துகள் உட்பட, அது அல்லாமல் தவ்வா என்ற அடிப்படையில் அந்த திட்டமிடல், அது இல்லாமல் குர்ஆனை நோக்கிய நகர்வுக்கு உரிய திட்டமிடல் என்று இருக்கும். அதில் ஒன்றுதான் இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டமிடலும் கட்டாயமாக தேவைப்படும். ஆக அந்த அடிப்படையில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தில் சில விடயங்களை ரமலான் ஊடாக எப்படி அடையலாம் என்றதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் தெரியும் தான் மகாசிது சௌம், அதாவது நோம்பிட குறிக்கோள்கள், அதாவது ஒப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதில் ப்ரைமரி ஒப்ஜெக்டிவாக எங்கள் எல்லாருக்கும் தெரியுமான ஒரு ஒப்ஜெக்டிவ் தான் தக்குவாவை அடைந்து கொள்வது. அது நான் சொல்லுவோம் இறையச்சமுடையவராக மாறுறது, அல்லது நாங்கள் இறையச்சம்ன்ற தக்குவாக்கு உரிய நேரடி மொழிபெயர்ப்பு அல்ல, ஆனாலும் ப்ரைமரி ஒப்ஜெக்டிவாக நாங்கள் சொல்லுவோம் தக்குவாவை அடையிறது. தக்குவான்ற அந்த சொல் உண்மையிலே விகாயா என்ற அந்த அரபு இதிலிருந்து இதாகுது. அது என்னன்னு சொன்னால் ஒன்றிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், அல்லது ஒரு சொல்லுவோம் அவேர்னஸ், அல்லது ஒரு விஜிலண்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். அது ஒரு விழிப்புணர்வு நிலை, அல்லது ஒரு மிக பேணுதலான பக்குவமான ஒரு நிலை ஒன்று வாரத்துக்கு முன்னுக்கும் அதிலிருந்து தவிர்த்து கொள்றதுக்குரிய முறை என்று கூட அந்த தக்குவாக்கு சொல்லலாம். இதுதான் நோம்புட அல்லது இந்த ரமலானூடாக எதிர்பார்க்குற மிக முக்கியமான முதலாவது ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். அதன் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி போவோம், அது இல்லாமல் அவனோட அருள்களை பெறுவோம், ஈமான் அந்த இதுகளில் நியாயமான அளவு வளர்ச்சி ஏற்படும், அதே நேரம் எங்களோட உள்ளமும் உடலும் தூய்மையாகும் என்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதல்லாமல் இரண்டாவது மிக முக்கியமான அடைவாக அல்லது ஒப்ஜெக்டிவாக மகாசிதாக சொல்கிற ஒரு விஷயம்தான் ரசூலோட ஒரு ஹதீஸின் படிப்படி நீங்கள் நோம்பு நோருங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். ஆகவே ஒரு செயலினூடாக இந்த ரெண்டு விடயங்களும் எட்டப்படணும். தக்குவா என்ற அந்த நிலையையும் எட்டப்படணும், அதே நேரம் இந்த ஆரோக்கியம் அடையணும். ஆகவே இது ரெண்டும் அடைந்தால் தான் அந்த இபாதத் அல்லது அந்த கிரியை முழுமையாகும். ஆகவே அந்த அடிப்படையில் ஆரோக்கியம் என்பது இந்த உலகத்தில் நோம்பினூடாக அடைய வேண்டிய முக்கியமான அடைவு என்பது ஒரு சிறந்த ஒரு இதண்டாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக நியாயமான விடயங்களை கதைக்கின்ற நேரம் எங்களுக்கு தெரியும், இது சம்பந்தப்பட்ட ரமலானும் ஆரோக்கியம் என்றதில் கதைக்கிற நேரம் ஒரு முக்கியமான ஒரு நிறைய ரிசர்ச்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு ரிசர்ச் தான் டாக்டர் ஜாக் கோல்ஸ்டீன் என்றவர் செஞ்ச ஒரு ரிசர்ச். அதில் ப்ரூவ் பண்ணுறாரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதாவது முஸ்லீம்கள் மேற்கொள்ளக்கூடிய ரமலான் மாதத்தில் மேற்கொள்கின்ற இந்த நோன்பு, அதனூடாக ஒரு 7 முக்கியமான ஆரோக்கியம் சார்ந்த அடைவுகள் அடையப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். முதலாவது ஒன்று தான் இந்த நோன்பினூடாக எங்களோட வைட்டல் ஓர்கன்ஸ், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வைட்டல், அதாவது மிகவுமே அத்தியாவசியமான உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ரீசெட் பண்ணப்படுகிறது. உதாரணமாக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வாகனத்துக்கு எந்தளவு ஒரு ஓய்வு அல்லது ஒரு ரீசெட் பண்ணுற ஒரு விஷயம் தேவையோ அது மாதிரியான ஒரு ரீசெட் பண்ணப்படுதுன்றது ஒரு அடைவாக அவர் சொல்கிறார். அது இல்லாமல் ரெண்டாவதாக சொல்கிறது எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட், அனுசேப தொடர்புல வரக்கூடிய அல்லது தாக்கத்தில் வரக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுற வேலையும் அது நடக்குது. அது இல்லாமல் எங்களோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நிர்பீடன தொகுதி இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஆக எங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொரோனா உட்பட நிறைய நியாயமான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எங்கள் நிர்பீடன தொகுதியோட திறன் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியோட திறன் தான் ஒரே பாதுகாப்பு. அது இந்த நோம்பினூடாக அல்லது இந்த ஃபாஸ்டிங் நாங்கள் மேற்கொள்ள இந்த நோம்பினூடாக நியாயமான அளவு அது அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகுது, அது அபிவிருத்தி ஆகுது.
அது அல்லாமல் எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஏற்படக்கூடிய சில இறந்த கலங்கள் வந்து அகற்றப்படுறதுக்கும் ஒரு முக்கியமானதாக இருக்கும். அது அல்லாமல் தெரியும், அசாதாரண சில கலங்களின் அசாதாரண வளர்ச்சி அதனூடாகத்தான் புற்றுநோய்கள் ஏற்படும். இந்த புற்றுநோய்களை தடுக்கிற ஒரு விடயமும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய நாங்கள் ரமதான் மாதத்தில் நோக்கிற இந்த நோன்பினூடாகவும் அது எட்டப்படுகிறது என்றது ரெண்டாவது விஷயம். அது அல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உடம்பில் சேமித்து வச்சிருக்கிற இந்த சக்தி வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்டு அது இன்னொரு வடிவமாக மாற்றப்பட்டு எங்களோட ஒரு ஆக்டிவான செயற்பாடு, அதாவது தொடர்ந்தேச்சியான இந்த ஆக்டிவ் லைஃபுக்கு வந்து ஒரு முக்கியமானதாக அமையும். அது அல்லாமல் எங்களோட சமீபாட்டு தொகுதியையும் அது மிக அழகான அல்ல சிறந்த நிலை வச்சிருக்கனூடாக உணவு சம்பந்தப்பட்ட நோய்கள் வாரதையும் தடுக்கும். எங்களை எல்லாருக்கும் தெரியும், நோய்கள் குறிக்கின்ற நேரம் 2 பிரதானமான நோய்கள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் தொற்றா நோய்கள், தொற்றக்கூடிய நோய்கள். தொற்றா நோய்கள் தான் இதை நாங்கள் சொல்லுவோம் சீனி வியாதி அல்லது நீரிழிவு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் அல்லது உயர் குருதி அழுத்தம், கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் சொல்லும் தொற்றா நோய்கள். இது இன்னொருத்தர்லேருந்து இன்னொருத்தர் தொற்றாது, ஆனாலும் இது கடத்தப்படுறது வந்து அல்லது இதுக்கு ஏதுவாக இருக்கிற வந்து உணவு. ஆகவே உணவு சமீபாடு அல்லது உணவு ஓரளவு நாங்கள் சொல்லுவோம் அசிமிலேஷன் அண்ட் டைஜஷன், இந்த இதுகள் ஒழுங்காக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இந்த நோன்பு காலம் அல்லது இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் நோக்கிற நோன்பு இருக்கிறது. அதனூடாக தொற்றாத நோய்கள் வாரதையும் நியாயமான அளவு தடுக்கலாம், குறைக்கலாம் என்றது இந்த ஆய்விட அவர் செய்த அந்த ஆய்விட ஒரு முடிவு. ஆனாலும் நாங்கள் இது எல்லாத்தையும் முஸ்லீம்களாக இருந்து நாங்கள் இதனூடாக பெறுறோமா? தக்குவாவை அடைகிறது அல்லது அந்த ஒரு விழிப்புணர்வு நிலை அடைகிறதுன்றது ஒரு அடைவாக இருக்க, ஆரோக்கியம் என்ற அந்த அடைவையும் இந்த நோம்பினூடாக அடைகின்றோமா என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். உதாரணமாக நோன்பு கடந்துட்டு போகிற நேரம் நோயாளிகள் தான் கூடுறாங்களே தவிர நோம்பினூடாக ஆரோக்கியம் அடைந்து சில நோய்கள் நிவாரணமாக ஆகின்ற அளவுக்கு அதில் நாங்கள் பயன்பெறுவோமா என்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கு அல் குர்ஆனில் சூரா பக்கரா நினைக்கிறேன், அதில் சொல்கிறது போல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குத்வாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலூ மிம்மா ஃபில் அர்த், அதாவது இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிடுங்க. எப்படியான சாப்பாடு இருக்கணும்னா ஹலாலன் தய்யிபா, அது ஹலாலாக இருக்கணும், அதாவது ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கணும், தையிபாகவும் இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். அப்படி அல்லாத பட்சத்தில் வலா தத்தபியூ ஹுத்துவாத்திஷ் ஷைத்தான், அல்லாத பட்சத்தில் நீங்கள் ஷைத்தான் அடிச்சு ஓட்டை பின்பற்றினாக்களாக மாறுவீங்க. இதில் நாங்கள் எங்கள் சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த ஹலால்ன்றதில் மிகவும் கராராகவும் மிகவும் அச்சட்டாகவும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல. ஆனாலும் இந்த இதில் சொல்கிறது போல் தையிபா என்று சொல்லக்கூடிய இந்த தூய்மை என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் விடுற பிழைகளால் தான் எங்களுக்கு இந்த நோன்பு சம்மந்தப்பட்ட அந்த ஆரோக்கியம் என்ற அந்த நிலையை எட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இது இருக்கிறது. நாங்கள் ஹலாலுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறதுமோ அதை விட அதை சார்ந்த அந்த அளவுக்கு நாங்கள் இந்த தையிபாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணமாக எங்களுக்கு ஹலால் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனாலும் இந்த தையிபான்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். இது இந்த குர்ஆன் வசனம் இந்த சாப்பாடு அல்லது உணவோடு சம்மந்தப்பட்டு தான் இந்த ஹலாலையும் தையிபாவும் சொல்லுது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் சீனி என்றது வந்து எல்லாருக்கும் ஹலால் தான், ஆனால் சீனி நோய் உள்ளவங்களுக்கு, அதாவது நீரிழிவு நோய் அல்லது அதுக்கு என்ன ஹை ரிஸ்க் உள்ள அவங்களுக்கு வந்து இந்த சீனின்றது தையிபாவாக இருக்காது. அதுலேயும் தவிர்த்து நடக்கணும். அதே மாதிரி இந்த ரமதானோட சம்மந்தப்பட்ட இஃப்தார் அல்லது சஹர் நேரம் அல்லது இரவு நேர சாப்பாடுகள்லையும் ஹலாலை நாங்கள் எவ்வளோக்கு பேணுறோமோ அதே மாதிரி இந்த தையிபான்ற அந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பேணப்படணும். ஆகவே இந்த ரமலான் அல்லது நோன்பும் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரத்யேகமான தலைப்பு. ஆனாலும் அதில் உள்வாங்கப்படவே மிக முக்கியமானதாக இருக்கிறது வந்து தையிபாக்கள் கட்டாயமாக எங்களோட சாப்பாட்டில் பேணப்படணும். அதனூடாகத்தான் இந்த ரமலான் ஊடாக எதிர்பார்க்குற அந்த ஆரோக்கியத்தை அடையலாம் என்றதான் இதாக இருக்கும். கடைசியாக ஒரு சிறியொரு ஒரு ஹதீஸ், ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் வரக்கூடிய ஒரு இதாக இருக்கும் என்றதை சொல்லி நான் இந்த விஷயத்தை முடிச்சுக்கொள்கிறேன். இப்னு மாஜா நினைக்கிறேன், அதில் ரசூல்லா சொன்னதாக சஹாபி சினான் இப்னு சன்னத் சொல்கிறாரு, அத்தாயிமு ஷாக்கிர் லஹு மிஸ்லு அஜ்ரி அஸ்ஸாயிம் சாபிர். அத்தாயிமு ஷாக்கிர், அதாவது ஒரு நன்றியுணர்வோடு ஒருத்தர் சாப்பிட்றது, லஹு மிஸ்லு அஜ்ரி, அந்த ஆளுக்கு மிஸ்லு அஜர்,
அந்த அந்த அஜ்ரு அதாவது கூலி எதுக்கொத்ததாக இருக்குமெண்டா அஸ்ஸாயிமு ஸாபிர், அதாவது பொறுமையோடு நோன்பு நோக்கிறாளுக்குரிய கூலி அவருக்கு இருக்கும். அதாவது இந்த நோம்பினூடாக நாங்கள் நியாயமான அளவு சபர் அஸ்ஸாயிமு ஸாபிர்ன்னு சொன்னால் பொறுமையோடு நோக்கிற இந்த நோன்பு. ஆனால் அது அந்த ஒரு கூலி இருக்குது. அத்தாயிமு ஷாக்கிர், அதாவது ஒரு நன்றியுணர்வோட நிலையில் உட்கொள்கிற ஆளுக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு விடயமும் எங்களுக்கு இருக்கும். அதாவது சாப்பாடுன்றது நேரம் ஹலாலம் தையீபாக பேணப்படுற அதே நேரம் ஷுக்குர் என்ற நிலையோடு அந்த உணவை நாங்கள் அணுகிறதும் ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இந்த நோன்பு காலத்தில் இருக்கும். ஏனென்றால் நோம்பில் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டுமல்ல ஒரு பயிற்சி, சஹர் நேரத்தில் எலும்பி அந்த நேரத்தில் சாப்பிட்றதும் கூட ஒரு பயிற்சி தான். அதே நேரம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடப்படாது என்று நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் மட்டும் இருக்கிறது அல்ல பயிற்சி, இரவு நேரத்திலும் தையீபாக்களோட மாத்திரம் எங்களோட உணவுகளை சுருக்கிக் கொள்வதும் ஒரு பயிற்சி தான் என்றதை கேட்டு நான் இந்த ஒரு சிறியொரு அறிமுகத்தை ரமதானும் ஆரோக்கியம் என்ற அறிமுகத்தை முடிச்சு கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.